கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். 2 மந்த்தா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஐபிஎல் ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட், இந்த ட்ரேடு எல்லாமே நடந்து முடிஞ்சது. இப்போதைக்கு எல்லா டீம் கிட்டயும் எவ்வளோ பர்ஸ் அமௌண்ட் இருக்கு, ஆக்ஷன்ல கலக்க போறவங்க யாரு, யாருடைய ஸ்குவாட் வந்துட்டு ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பர் ஜவால் அந்த வகையில் லிஸ்ட் நம்பர் 1ல யார் இருக்கான்னு கேட்டா மும்பை இந்தியன்ஸ். ஆக்சுவலாக இவங்க கடைசியா போட வேண்டியது நான் ஃபர்ஸ்ட்டாக போட்டிருக்கேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க தான் பர்ஸ் அமௌண்ட் கம்மியாக வச்சுட்டு ஆக்ஷனுக்கு வர போறாங்க. வெறும் 2.75 கோடி தான் அவங்க கிட்ட இருக்கிற பர்ஸ் அமௌண்ட். ஆனால் இவங்க செஞ்ச வேலை அதை விட 10 மடங்கு ஜாஸ்தி. ரிலீஸ் பிளேயர்ஸுடைய லிஸ்ட்டை பற்றி பேசிடுவோம். ஸோ அதில் வந்துட்டு சத்யநாராயணாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரீஸ் டாப்லி அண்ட் கேஎல் சிர்ஜித், கரண் சர்மா, அர்ஜுன் டெண்டுல்கர், அதுக்கப்புறம் ஜேக்கப்ஸ், அதுக்கப்புறம் முஜிபுர் ரஹ்மான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லிசார்ட் வில்லியம்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் விக்னேஷ் புதூரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் புதூர் மட்டும் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். மற்ற எல்லாருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனால் உங்ககிட்ட ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் இல்லாதப்போ கரண் சர்மாவை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கலாம். அவரையும் ரிலீஸ் பண்ணது அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸ் தான். ஸோ ஓவராலாக அவங்க கிட்ட 2.75 கோடி தான் இருக்கு. ஆனால் அவங்களுடைய ஸ்குவாடை ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இல்லை, இப்போவே முடிஞ்சு இப்போவே மேட்ச் வைக்கலாம் அப்படின்னா கூட மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாடு ஃபைனல் வரைக்கும் போகிற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு கடப்பார பேட்டிங் யூனிட், 9 வரைக்கும் பேட்டிங் யூனிட் இருக்குது. சூப்பரான ஒரு பவுலிங் யூனிட் இருக்குது. ஹார்திக் பாண்டியா, ஷார்துல் தாக்கூர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், பும்ரான்னு சொல்லிட்டு நல்ல பவுலர்ஸும் இருக்காங்க. அவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான். ஸ்பின்னர்ஸை மட்டும் பார்க்கணும். இந்த 2.7 crore அவங்களால என்ன முடியுமோ ஒரு குட் ஸ்பின்னர்ஸ் 2 பேர் எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா பேக்கப்புக்கு தேவையான எல்லாமே இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் ஆன் டாப் இப்பவும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அடுத்ததா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். ஆல்ரெடி அவங்களுடைய ஸ்குவாடுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபில் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சில ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட் அப்படிங்கிறத பண்ணி தான் ஆகணும். அதில் அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிளேயர்ஸை வந்துட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். நம்பர் 1 லியாம் லிவிங்ஸ்டனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மனோஜ் பேண்டேஜ் அவரை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லுங்கி எங்கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீசிங் முஸ்ராபானி ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே அவங்களுடைய பவுலிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால ஸோ பெருசாக வந்துட்டு அவருக்கு வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ அவரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஹித் ராத்ரேவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வஸ்திக் சகீரா அவரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மயங்க் அகர்வால் அண்ட் டிம் சைஃபோர்ட் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அந்த ஓவரால் ரிலீஸுமே. ஸோ இவங்க கிட்ட இப்போ பட்ஜெட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 16.4 crore அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 16.4 கோடிக்கு யாரை எடுக்கல அப்படின்னா ஸோ அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன கேப்ஸை மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி ஆல்மோஸ்ட் இப்போவே அவங்களுக்கு 11 ரெடியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஒரு ரசல் மாதிரியான ஒரு பிளேயர்லாம் இருக்காங்க. ஸோ பேக்கப்புக்கு ஒரு ரெமேரியஸ் இப்போ டிம் டேவிட் மாதிரியெல்லாம் இருக்கும்போது தேவைப்பட்டா எடுத்து உள்ள போடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தாங்க அப்படின்னா எடுக்கலாம். இல்லை மேக்ஸ்வெல் எடுத்து லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் அண்ட் பேக்கப் மட்டும்தான் பார்க்க வேண்டிய விஷயம். இது ஆர்சிபிக்கு பொருந்தும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஃபியூ ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சஃபைன் ரோதர்போட வந்துட்டு அவங்க ட்ரேட் பண்ணாங்கன்னு விஷயம் தெரியும். அண்ட் மஹிபுல் லோம்ரோரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரீம் அவரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தசுன் சனக்காவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜெராட் கார்சியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குல்வாண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இவங்களுடைய பட்ஜெட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிடி கிட்ட 12.9 கோடி இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன தடவை அவங்க அடி வாங்கினது அந்த பேட்டிங் மிடில் ஆர்டர் தான். ஸோ இப்போவும் கொஞ்சம் அப்படி ஆர்டர் போடலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 2 மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை மட்டும் எடுத்து உள்ள போடணும். ஸோ இந்தியன் இல்லைனா எய்தர் நீங்கள் ஃபாரினர்ஸை கூட இருந்தால் போதும். ஸோ பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். சிராஜ் பிரசித் கிருஷ்ணாவெலாம் இருக்காங்க, ஓரளவுக்கு எப்படியோ வந்துடலாம். காட்ஸிக்கு பதிலாக ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் மட்டும் வேணும். பட் இருந்தாலுமே பேட்டிங்கில் சின்ன சின்ன குறைகளை மட்டும் அவங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அண்ட் நம்பர் 4 டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லிஸ்ட் வச்சிருக்காங்க, பெரிய லிஸ்ட்டே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில் ஃபேப் டு பிளஸி, ஜேக் பிரசர் மெக்வர்க் சர்ப்ரைஸ் தான். போன வருஷம் ரீடைன் பண்ணாங்க, வேற லெவல் ஆடுவான்னு சொல்லிட்டு. இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சர்ப்ரைஸ். அண்ட் டானவன் ஃபெரேரா வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்டல் அவரையும் பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் மன்வந்த் குமார் அவரையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஹித் சர்மாவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்கண்டே அவரையும் பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 21.5 கோடி அப்படிங்கிறது வந்துட்டு டெல்லி கேபிட்டல் சைடில் இருக்கு. ஹோப்ஃபுல்லி பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அபினவ் மனோகர், அதர்வா, சச்சின் பேபி, ஸோ அதுக்கப்புறம் வியான் முல்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முகமது ஷமி எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். ஸோ அவர் வந்துட்டு அந்த ட்ரேட் மூலியமாக போகிறாருங்கிறது தெரிஞ்சது. ரிலீஸ் லிஸ்ட்டில் இருக்காரு. அண்ட் சிம்ரன்ஜித் சிங் இருக்காரு. ஸோ அவரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராகுல் சகர் அண்ட் ஆடம் ஜாம்பாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த டீமை வந்துட்டு நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், ஏதாவது ஒன்று உள்ள பூந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் ட்ரேட்லையும் கொஞ்சம் காமாக இருந்தாங்க, ஆக்ஷன்லையும் கொஞ்சம் காமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட்ஜெட் அப்படிங்கிறது டாப் 3ல இருக்காங்க. 25.5 கோடியோட
அக்ஷன் வராங்க அப்படிங்கிறது நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் எஸ்ஆர்எச் என்ன பிளான்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். போன தடவை பேட்டிங்கில் மிடில் ஆர்டர் பிரச்சனை இருந்தது, ஆர்சிபி கூட ஃபைனலில் திணறதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்பவும் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம், பெருசாக எதுவுமே பண்ணல. இருந்தாலும் நல்லா ஆடிட்டு இருந்த ஜார்ஜ் இங்கிலீஷை பார்த்தோம் அப்படின்னா தூக்கியிருக்காங்க. ஜார்ஜ் இங்கிலீஷ் நம்பர் 1, அடுத்தது ஆரோன் ஹார்டி, அப்புறம் கிளென் மேக்ஸ்வெல், குல்தீப் சென், பிரவீன் தோபே. நான் மேக்ஸ்வெலை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், மற்ற எல்லாருமே கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த தடவை உங்கள் ஃபியூச்சர் ஸ்லாட் தான் வந்துட்டு ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பஞ்சாப் 11.5 கோடியோட பார்த்தோம் அப்படின்னா ஸோ ட்ரேடில் வந்துட்டு கடைசி இடத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க. இந்த பர்ஸ் அமௌண்ட் தான் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்தது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டாக காமாக இருந்த டீம் தான். 2-3 ட்ரேடில் ஆக்டிவிட்டி காரணம் பார்த்தோம். ஸோ அதுக்கு நம்ம பார்க்கும்போது டேவிட் மில்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஜுயால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஷார்துல் தாக்கூரை வந்துட்டு ட்ரேட் அவுட் பண்ணாங்கன்னு விஷயம் நமக்கு தெரியும். அண்ட் யுவராஜ் சௌத்ரி அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ராஜவர்தன் ஹங்கரேஸ்கர் சிஎஸ்கே உடைய ப்ராடக்ட் நல்லா யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா லக்னோவும் யூஸ் பண்ணல. ஆகாஷ்தீப், ரவி பிஸ்னாய் அண்ட் சமர் ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரிலீஸ் பிளேயர்ஸுடைய லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. அண்ட் அவங்களுடைய ரிமைனிங் பர்ஸ் 22.95 கோடி, டாப் 5 இவங்க இருக்காங்க. அண்ட் ஸ்லாட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 ஸ்லாட் ஃபில் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப நம்ம பேசிட்டு இருந்தோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக இப்போ தான் ஜட்டுவை வாங்கியிருக்கிறாங்க, புது மாப்பிள்ள மாதிரி சாம் கரனி வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய பிளேயர்ஸ் ரிலீஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 9 ஸ்லாட் வந்துட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கு. அதில் குணால் சிங் ராத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அண்ட் நித்திஷ் ராணா ட்ரேட் அவுட் ஆனது கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். அண்ட் சஞ்சு சாம்சன் ட்ரேட் அவுட்ங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அண்ட் மணிந்து அசரங்கா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தீக்ஷனா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஃபரூகி அவரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆகாஷ் மத்வாலை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அசோக் சர்மா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, குமார் கார்த்திகேயை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஸ்லாட் வந்துட்டு 9 16 கோடியோட இருக்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இவங்களும் பெட்டராக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டாப் 2க்குள்ளே வந்துட்டோம். ஸோ எந்த டீமை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் எப்படியோ ஒரு 25 ஒரு 30 கோடிக்குள்ளே அக்ஷன் வருவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனால் இது நிஜமாலுமே நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராகுல் திரிபாதி, வேனிஸ் பேடி கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான், ஆண்ட்ரியா சித்தார்த்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான், ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணி வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், சர்ப்ரைஸு. ரச்சின் ரவீந்திரா ரிலீஸ் ஓகே. ஸோ ஜடேஜா ட்ரேடு, அடுத்ததாக சாம் கரன் ரிலீஸு, தீபக் கூட ரிலீஸ் ஓகே, விஜய் சங்கருடைய ரிலீஸும் ஓகே. ஷேக் ரஷீத் கொஞ்சம் சர்ப்ரைஸ் தாங்க. போன தடவை சான்ஸ் கொடுத்தீங்க 3 மேட்ச், முதல் மேட்ச் நல்லா ஆனா இப்போ கரண்ட் ஃபார்மில் இருக்காரு ஷேக் ரஷீத், மறுபடியும் சர்ப்ரைஸ். கமலேஷ் நாகர்கோட்டியும் சர்ப்ரைஸ் தான். ஏன்னா முகேஷ் சௌத்ரியை இவங்க ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க, நாகர்கோட்டி ரிலீஸ் பண்ணது போன தடவையும் சான்ஸே கொடுக்கல. என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னு தெரியல. அண்ட் ஃபைனலாக தலையில் இடிய போடுற மாதிரி மத்தீஸ் அபத்திரானா அஃப்கோர்ஸ் ஃபார்ம் அவுட்டு, பட் இருந்தாலும் எமோஷனல் பாண்டிங் நிறையா இருந்தது. இருந்தாலும் இந்த புது சிஎஸ்கே எதையும் பார்க்கறதா இல்லை, ஃபுல்லாக அடிச்சு நகர்த்துவோம், இந்த தடவை பெட்டர் ஸ்குவாடை பில்ட் பண்ணுவோங்கிற மைண்ட் செட்டில் வந்திருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்சது போக அவங்களுடைய பர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 43.4 கோடி. இட்ஸ் ஹியூஜ். கண்டிப்பாக சிஎஸ்கே வந்துட்டு ஒரு 30 கோடியோட தான் வருவாங்கங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன், 25-30க்குள்ள. ஆனால் 43 கோடி அப்படிங்கிறது அப்படின்றது ஹியூஜ் அமௌண்ட்டோட தான் வந்திருக்காங்க. ஸோ ரசல் வெளியில் இருக்காரு. இன்னும் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேயர்ஸுடைய லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க எல்லாமே தூக்கி உங்களுடைய மிடில் ஆர்டர் பில்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே இதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக நம்பர் 1 கேகேஆர். ஏன் நம்பர் 1 அப்படின்னா அவங்க தான் பிக் பட்ஜெட்டோட வருவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்த்த ஒன்று தான். அதுக்கு நீ இவ்வளோ பிக் பட்ஜெட்டா, மினி அச்சானா மெகா அச்சான்னு தெரியாத அளவுக்கு அவங்களுடைய பட்ஜெட் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம பார்த்துருவோமா அவங்களுடைய ரிலீஸ் லிஸ்ட்டு 13 ஸ்லாட்டை வந்துட்டு ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மயாங்க் மார்கண்டே ட்ரேட் அவுட்டு, சேத்தன் சக்காரியா, ஆண்ட்ரிக் நார்கியா, ஸ்பென்சர் ஜான்சன், மொயின் அலி, வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரே ரசல் சர்ப்ரைஸுங்க. அண்ட் குயின்டன் ரீக்காக வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரஹ்மதுல்லா குர்பாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சிசோதியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அவங்களுடைய ரிலீஸ் லிஸ்ட்டு. 13 ஸ்லாட்டை வந்துட்டு ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிருக்காங்க. அவங்களுடைய பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 64.3 crore, 64 கோடி, ஆல்மோஸ்ட் அரௌண்ட் கிட்டத்தட்ட 65 கோடி பக்கம் வருது. மெகா ஆக்ஷனுடைய பட்ஜெட்டை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். நல்ல பிளேயர்ஸ் எடுக்கலாம். இந்த தடவையும் மொக்கையாக அவங்க எடுக்காமல் இருந்தால் சரி. ஸோ மற்றபடி ஸ்குவாட் பில்ட் பண்ணுறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்குது. கேகேஆர் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னமோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லாமல் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். See you soon guys.